ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றது? இது ஆக்சுவலி 2021 கேட்ட கொஸ்டின்ங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? அதாவது 2021 37 மாவட்டம் இருந்துச்சு. தற்போது அதாவது இன்றைய நிலவரப்படி 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2021 சஞ்சீப் பானர்ஜி இருந்திருக்காரு. இப்போ யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் மகாதேவன். அதாவது இவர் இப்போதைக்கு தற்காலிக தலைமை நீதிபதி தான். எப்போ வரைக்கும் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும் அப்டேட்டில் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஆர் மகாதேவன் தான் தலைமை நீதிபதியாக இருக்கார். அடுத்த கொஸ்டின், எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கிறது? 12 மாதங்கள்லேயும் 28 நாட்கள் இருக்கும். அடுத்த கொஸ்டின், மனிதன் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன். அடுத்த கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய பீடபூமி திபெத்திய பீடபூமி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த நம்பர் சீரிஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. +9 +9 கூட்டியிருக்காங்க. அப்போது இதுக்கப்புறம் 135ஓட 9 ப்ளஸ் பண்ணால் 144. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி சார். அடுத்த கொஸ்டின், ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது? இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ். அடுத்த கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். அடுத்த கொஸ்டின், குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் சிவகாசி. அடுத்த கொஸ்டின், இந்தியா எப்போது குடியரசானது? 1950. பாருங்கள், பேசிக்காக தான் இருக்குது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறதுனா காவேரி. ஆக்சுவலி காவேரிக்கு காவேரின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 4 மாநிலம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கர்நாடகா, அடுத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, அடுத்து கேரளா. இந்த 4 மாநிலமும் காவேரியோட சம்மந்தப்பட்டிருக்கு. அடிக்கடி இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்துக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் கரிசல் மண். அடுத்த கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய கண்டம் நல்லாவே தெரியும், ஆசியா. அடுத்த கொஸ்டின், மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்த கொஸ்டின், நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம். அடுத்த கொஸ்டின், மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே மணிமுத்தாறு அணைக்கட்டு உள்ளது. அடுத்த கொஸ்டின், 1 கிலோ மாம்பழம் ரூபாய் 60, 1 கிலோ திராட்சை ரூபாய் 88, 1 கிலோ சாத்துக்குடி ரூபாய் 34. ஒரு நபர் 4 கிலோ மாம்பழம், 6 கிலோ திராட்சை, 7 கிலோ சாத்துக்குடி வாங்கிக்கொண்டு கடைக்காரரிடம் ரூபாய் 2000 கொடுக்குறாரு. கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் போடுறேன். 1 கிலோ அப்போது 1 கிலோ மாம்பழம் 60ன்னு சொல்லிட்டாங்க. அவர் எவ்வளோ வாங்குறாருன்னா 4 கிலோ மாம்பழம் வாங்குறாரு. அப்போ 4 × 60 = எவ்வளோ வரும்? 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அடுத்து
திராட்சை எவ்வளோ வாங்கியிருக்காரு? 6 கிலோ. அப்போ 1 கிலோ திராட்சை ரூ. 88. இதுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 528 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 கிலோ சாத்துக்குடி வாங்குறாரு. 1 கிலோ சாத்துக்குடி எவ்வளோன்னா ரூ. 34. அப்போ 7 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 238. இப்போ டோட்டலாக இது கூட்டினோன்னா எவ்வளோ வரும்னா ரூ. 1006 வரும். இப்போ ரூ. 2000 கொடுக்குறாரு. அப்போ மீதி எவ்வளோ சில்லறை தருவாங்க? ரூ. 994. அடுத்த கொஸ்டின், 5 லிட்டர் ப்ளஸ் 60 மில்லி லிட்டர் இது கூட்டினா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டருக்கு ஈக்குவல். ஸோ இப்போ 5 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 லிட்டர்னா 5000 மில்லி லிட்டர். இப்போ அதோட 60 மில்லி லிட்டர் கூட்டினா 5060 மில்லி லிட்டர். அடுத்த கொஸ்டின், ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களை உட்கார வைக்கலாம். 210 மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்படி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களாம். அப்போ 210 மாணவர்களை எத்தனை பெஞ்சில் உட்கார வைக்கலாம்? 6ஆல் டிவைட் பண்ணிங்கனால ஆன்சர் வந்துடும். அடிச்சிங்கன்னா 35. அடுத்த கொஸ்டின், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது நாடுன்னு கேட்டிருக்காங்க. செகண்டு. 2021 செகண்டு. இப்போ சென்சஸ் எடுத்தாங்கன்னா நம்ம தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டாக இருப்போம். அடுத்த கொஸ்டின், நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன? அதாவது அந்த சக்கரத்தில் வந்து அசோக சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அதில் எத்தனை ஆரங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 24. அடுத்த கொஸ்டின், நம் தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆக்சுவலி எந்த ஆனந்த மடம் நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க. தேசிய பாடல்னால் வந்தே மாதரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாடல் தான். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கேட்டிருக்காங்க. அதாவது யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தொலைபேசி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். தொலைபேசி அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். ரேடியோ பார்த்திங்கன்னா மார்க்கோனி. விமானம் ரைட் சகோதரர்கள். தொலைக்காட்சி ஃபயர்டு. அப்போது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிகச் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை படித்து ஆன்சர் எழுதிக்கோங்க. அப்போ நண்பர் ஏன் அப்பொருளை எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன். இப்போ இதுதான் கரெக்டு. படித்தாலே நமக்கு எது கரெக்டுன்னு தெரியும். அடுத்த கொஸ்டின், ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான். அதனால் என்ன குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூக்களை பறிச்சிட்டா அதால் வர பழங்கள் தானே குறையும். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், முதல் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு கேட்டிருக்காங்க. மலேசியா. அடுத்த கொஸ்டின், மணிமேகலை உணர்த்தும் சமயம். மணிமேகலை ஒரு பௌத்த சமயம். சிலப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது சமண சமயம். அடுத்த கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் பேகன். அடுத்த கொஸ்டின், இந்தியா என்ற இதழை நடத்தியவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின், பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்த கொஸ்டின், தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் மனோன்மணியம் பி. சுந்தரம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், கட்டவிழ்த்து பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. இப்போ பிரித்து எழுதணும்னா கட்டு கூட்டல் அவிழ்த்து. அடுத்த கொஸ்டின், குதிரை வளர்க்கும் இடத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குதிரை கொட்டில்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஆந்தை என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஆந்தை அலறும், ஆடு கத்தும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அடுத்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பழமொழி. அடுத்த கொஸ்டின், வாழைனா வாழை தோட்டம் தான் சொல்லுவோம், வாழை தோப்புன்னு சொல்ல மாட்டோம்.
இப்போ நெல் வயல்னு சொல்லுவோம். சோளம் கொல்லைன்னு சொல்லுவோம். கொய்யா தோப்புன்னு சொல்லுவோம். தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம், கொய்யா தோப்புன்னு சொல்லுவோம். ஆனால் வாழைக்கு வந்துட்டு தோட்டம் தான் வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் மரபு தான். திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது. கரெக்டு தான். அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தால்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பறித்தால்னு வராது, பூக்களை கொய்தால் அப்படி தான் வந்திருக்கணும். இப்போ பறித்தால்ங்கிறது வந்து தப்பு. மக்கள் மந்தை மந்தையாக சென்றன, இதுவும் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1 மற்றும் 3 சரியானது. அடுத்த கொஸ்டின், சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. நெல் கூட்டல் கதிர் நெற்கதிர். அடுத்து சேர்த்தெழுதுக தான். முதுமை கூட்டல் உரை மூதுரை. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். அடுத்த கொஸ்டின், உலக பொதுமறை என அழைக்கப்படுவது திருக்குறள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள்னு கேட்டிருக்காங்க. எல்லாரும் நல்லா தெரியும் எல்லாருக்கும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், தெனாலிராமன் எந்த அரசரின் அரசவையில் இருந்தார்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம், அதாவது 2021 கீழடியில் நடந்துட்டுருக்கு. இப்பயும் நடக்குது, கீழடியிலையும் நடந்துட்டு தான் இருக்குது இப்பயும். அதாவது இப்போ வந்து கீழடியில் வந்து 9வது கட்ட அகழாய்வு வந்து நடந்துட்டுருக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் ஊட்டி. ஆக்சுவலி இது மலைகளின் இளவரசின்னு கேட்டால் கொடைக்கானல் தான் வரும். மலைகளின் அரசினா தான் ஊட்டி. அவங்க ஊட்டி மற்ற ஆப்ஷன் இல்லையா, அப்போ ஆப்ஷனில் கொடைக்கானல் கொடுக்கல, அப்போ நீங்கள் ஊட்டியே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ஹைகோர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.